இந்த தீர்ப்பின்படி A1 குற்றவாளி, A2 குற்றவாளி என ஒவ்வொரு பிரிவிற்குமான அந்த சாகுமுறையான ஆயுள் தண்டனையின் பிரிவுகளும் இப்போது இருக்கிறது. இந்த 5 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 10 ஆயுள் தண்டனை என ஒவ்வொருவருக்குமான அந்த ஆயுள் தண்டனையின் கால அளவுகளும் மாறுபட்டு இருக்கிறது. இதில் சாகுமறை ஆயுள் தண்டனை என்பது அந்த 9 பேருக்கும் நீதிமன்றம் விதித்துள்ள அந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, வழக்கில் முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை, A3 குற்றவாளி சதீஷ்க்கு 3 ஆயுள் தண்டனை மற்றும் 8 மற்றும் 9வது குற்றவாளிகளுக்கு தலா 1 ஆயுள் தண்டனை என இந்த சாகுமுறை ஆயுள் தண்டனையில் அவர்களுக்கிடையே அந்த குற்றத்தின் தன்மை, பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆயுள் தண்டனையும் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த குற்றச்சாட்டில் அந்த A1 குற்றவாளியாக கூறப்பட்ட சபரிராஜனுக்கு 4 ஆண்டுகள் 4 ஆயுள் தண்டனை, A2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை, A3 மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை என வழங்கப்பட்டிருக்கிறது. இது A2 குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, திருநாவுக்கரசுக்கு A2 5 ஆயுள் தண்டனை, வழக்கில் 8 மற்றும் 9வது குற்றவாளிகளுக்கு தலா 1 ஆயுள் தண்டனை விதித்தும் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் பரபரப்பான முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. குற்றவாளிகள் 9 பேரும் A3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனை, A4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை, A5 மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, A6 பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை. பலமான சாட்சிகள் என்பதால் மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்படும் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் A1 குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, A2 குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை, A3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனை, A4 குற்றவாளி வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை, A5 குற்றவாளி மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, A6 பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை என விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர A8 மற்றும் A9 குற்றவாளிகளுக்கு தலா 1 ஆயுள் தண்டனை விதித்தும் கோவை நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கான சாகுமறை ஆயுள் தண்டனையானது இப்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் A7 பால் ஹர்னிமஸ் பாலுக்கு 3 ஆயுள் தண்டனை, A8 அருளானந்தத்திற்கும் A9 அருண்குமாருக்கும் 1 ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி அறிவித்திருக்கிறார்.